சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் இன்று 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திருவிடைக்கழி முருகப்பெருமானை பற்றி சிந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். முருகப்பெருமானை பற்றி நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக முனைவர் சாந்திகண்ணன் அம்மா அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் பணியாற்றுவது பிஷப் பாக்கியம் ஆரோக்கியசாமி கல்வியியல் கல்லூரியில் பணியாற்றி வருகின்றார்கள். நிறைய பொழிவுகள் நமக்கு கொடுத்து வருகின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் மாநிலம் மற்றும் பன்னாட்டு கருத்தரங்குகள் நிறைய கருத்தரங்குகளில் கட்டுரையாளராகவும் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இதில் நிறைய விருதுகள் பெற்றிருந்தாலும் மிகவும் குறிப்பிடத்தக்க விருது என்ன அப்படின்னாக்க சிறந்த ஆசிரியருக்கான விருது கல்வியியல், அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்டது. மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக கண்டிப்பாக இருப்பார்கள் என்பது அவர்களுடைய பொழிவில் இருந்தே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமைகின்றது. தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். உங்களைப் போல் திருவிடைக்கழி முருகனை பற்றி கேட்க அடியேனும் ஆவலாக இருக்கின்றேன் என்று சொல்லி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உடலும் சிவமயம் உயிரும் சிவமயம் உலகம் சிவமயம் சிவ சிவமே. கடலும் சிவமயம் காற்றும் சிவமயம் வானும் சிவமயம் சிவ சிவமே. நீரும் சிவமயம் நெருப்பும் சிவமயம் நிறமும் சிவமயம் சிவ சிவமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இணையவழி தொடர் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சிவனடியார்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு 9ஆம் திருமுறையும் திருப்பம் தரும் திருவிடைக்கழி முருகனும் என்பதாகும். 9ஆம் திருமுறை 9 திருவாளர்களால் பாடப்பெற்றது. 9ஆம் திருமுறையில் உள்ள பதிகங்கள் வாயிலாக பாடப்பெற்ற கோயில்கள் 14 ஆகும். அதில் ஒன்றுதான் திருவிடைக்கழி ஆகும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்ற பெருமை மிக்கவர் நம்மளுடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானானவர் மலையும் மலை சார்ந்த பகுதிகளிலும் வாழக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் வாழக்கூடிய பகுதியை நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா குறிஞ்சி நீர பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முருகப்பெருமானுக்கு பிடித்தது அவருடைய வாகனம் அப்படின்னு சொன்னா மயில் வாகனம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் சேவர் கொடியோன் அப்படின்னு சொல்றோம். அது போல அவருக்கு செவ்வரளி மலர் அப்படிங்கிறது சூட்டி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா மிகுந்த பயன் நமக்கு கிடைக்கும். அதே போல தேனும் திணை மாவும் அவருக்கு மிகவும் பிடித்தது. அதனால் அவருக்கு நம்மளுடைய வழிபாடுகளில் இந்து மதத்தினுடைய வழிபாடுகளிலேயே மாவிளக்கு வைத்து வழிபடுதல் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடையது. அதில் நாம் அந்த திணை மாவை வைத்து வழிபட்டோம், திணை மாவை வைத்து மாவிளக்கு ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வழிபாடு மிகுந்த சிறப்புக்குரிய வழிபாடாக போற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானை 9ஆம் திருமுறையில் எந்தெந்த நிலைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளார் என்பதை சிந்திப்பதே நம்மளுடைய இன்றைய ஆய்வினுடைய தலைப்பாகும். தமிழ் கடவுளான அந்த முருகப்பெருமான் தனித்துவம் மற்றும் தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக நாம் அவரை கூறலாம். இந்து மதத்தினர் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள் 6 பிரிவாக பிரிந்து ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொருவரை கடவுளாக பிரித்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். இவர்களில் முருகப்பெருமானை கடவுளாக வழிபட்ட அமைப்புக்கு கௌமாரம் அப்படின்னு சொல்லி பெயர். அதாவது பெற்றோரிடம் கோபித்து கொண்டு திருவேரகம் என்னும் பழனிமலைக்கு ஏறிய இந்த பெருமானுக்கு அவரது பக்தர்கள் என்ன பண்றாங்க, குன்றுதோறும் கோவில்களை கட்டி வழிபடுகின்றனர். சொல்லுவாங்க, குன்றம் இருக்கும் இடமெல்லாம் முருகப்பெருமான் இருப்பதாக நமக்கு ஒரு ஐதீகம். அதே நேரத்துல அந்த குன்றுகள் இல்லாத இடங்களிலும் கூட முருகப்பெருமானுக்கு சிறப்புமிக்க பல ஆலயங்கள் அமைந்துள்ளன. அதில் ஒன்றுதான் இந்த திருவிடைக்கழி முருகப்பெருமான் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த திருவிடைக்களி முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து முருகப்பெருமானே பாவ விமோசனம் பெற்ற தலம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல திருப்பல்லாண்டு பாடப்பெற்ற தலம், அதை பாடிய சேந்தனார் வந்து முக்தி பெற்ற தலம், ஆண்டுதோறும் புரட்டாசி மாத முதல் வெள்ளிக்கிழமை பாத யாத்திரை மேற்கொள்ளப்படக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லி பல சிறப்புகளை கொண்டதாக விளங்குவது இந்த திருவிடைக்களி முருகன் கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதனுடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருச்செந்தூர்ல வந்து சூரனை வதம் செய்வதற்கான பணியில முருகப்பெருமான் ஈடுபட்டு இருக்காராம். அப்போது அந்த சூரனினுடைய 2வது மகன் கிரணியாசுரன் என்ன பண்றான், பித்ருக்கடன் செய்ய வேண்டிய என்ன பண்றான், அங்க நடைபெறக்கூடிய போரில் இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடி கடல்ல என்ன பண்றான், மீன் உருவமாக எடுத்து அந்த கடலுக்குள்ள போய் மறைந்து போயிடுறாரு. இப்ப இதை அறிந்த முருகப்பெருமான் என்ன பண்றாருன்னா, அவரை தேடி பிடித்து சம்ஹாரம் செய்கிறாராம். கிரண்யாசுரன் என்னன்னா சிறந்த சிவபக்தன். அப்ப அவனை வந்து அவர் என்ன பண்றாருன்னா கொன்றதுனால முருகப்பெருமானுக்கு பாவம் வந்து ஏற்படுது. அப்ப அந்த பாவத்தில் இருந்து விமோசனம் அடைவதற்காக தரங்கம்பாடி அருகில் உள்ள அந்த சிவாலயத்தில் புறா மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்கிறார். இதையடுத்து அந்த முருகப்பெருமானுக்கு வந்து பாவ விமோசனம் கிடைத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால சிவபெருமான் என்ன பண்றாராம், தன் மகனான அந்த முருகப்பெருமானை வந்து இந்த தலத்திலேயே இருந்து நீ அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அதே நேரத்துல சிவபெருமான் என்ன பண்றாருன்னா முருகனுக்கு பின்புறத்திலேயே அவரும் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தல வரலாறு வந்து சொல்லுது. கிரணியாசுரனை கொன்ற அந்த பாவம் கழிந்த தலம் என்பதாலும், அதே நேரத்துல முருகப்பெருமானினுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் செல்ல தெய்வானை வந்து விடை பெற்றதாலும் இதுக்கு வந்து திருவிடைக்களி அப்படின்னு சொல்லி பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல அந்த முருகனை மனம் செய்ய விரும்பிய தெய்வானை வந்து தவம் செய்த தலமாகவும் இந்த தலத்தை வந்து சொல்றாங்க. இங்கதான் முருகனுக்கும் தெய்வானைக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததாகவும் செய்திகள் வந்து சொல்லப்படுது. அப்ப அந்த திருமுறைகளில் இடம்பெற்றுள்ள திருத்தலங்கள்ல இதவும் நம்ம வந்து ஒன்றாக சொல்லலாம். முருகனினுடைய அந்த திருவிளையாடல்கள் நடைபெற்ற அறுபடை வீடுகளை தவிர கந்தனினுடைய காலடிப்பட்ட தலங்கள் என்ன அப்படின்னு சொன்னா 2 தான் சொல்றாங்க. அதில் ஒன்றுதான் வந்து முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்த வள்ளிமலை, மற்றொன்று பாவ விமோசனம் பெறுவதற்காக முருகன் தவம் இயற்றிய இந்த திருவிடைக்களி அப்படின்னு சொல்லி இந்த 2 கோவில்களையும் சொல்றாங்க. அது முருகப்பெருமான் என்ன பண்றாரா, சிவனை வழிபட்டு புறா மரத்தடியில் அமர்ந்து ராகு பகவான் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார். இதனால ராகு தோஷம் உள்ளவர்கள் என்ன பண்ணலாம், இங்க வந்து பிரார்த்தனை செய்தால் அவங்களுக்கு வந்து விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல தம்பதியரிடையே வந்து ஒற்றுமை பலப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கோவில்ல என்ன அப்படின்னு சொன்னா நவகிரகங்கள் அப்படிங்கிறதே கிடையாது. நவகிரகங்கள் இல்லாத இந்த ஆலயத்துல என்ன பண்றாராம், முருகப்பெருமானே நவ நாயகர்களாக இருந்து அருள் பாலிப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இந்த தலம் முருகனை வழிபட்டாலே அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே எல்லா கோயில்கள்லயும் என்ன அப்படின்னு சொன்னா கொடிமரத்தின் அடியில வந்து யாரு காட்சி தருவார் அப்படின்னு சொன்னா விநாயகர் மட்டும்தான் காட்சி தருவாரு. ஆனா இங்க உள்ள இந்த கோயில்ல கொடிமரத்தின் கீழ் என்ன பண்றாங்களா, விநாயக பெருமானோடு இந்த வேலவனும் சேர்ந்து காட்சி தரக்கூடியதாக இருக்கிறாரு. அதனால இது ஒரு தனிச்சிறப்பு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே நேரத்துல முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற சோழ மன்னன் வந்து என்ன பண்றாருன்னா இவ்வாலயத்தை கட்டியதாகவும் தல வரலாறு வந்து கூறுகிறது. ஆனா இவருடைய காலத்தை வந்து நம்மளால சரியா கணித்து கூற முடியவில்லை. இந்த தலம் முற்காலத்தில் எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா மகிழ் வனம் அப்படின்னு சொல்றாங்க, புறா பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. 2 பெயர்கள்ல இந்த தலம் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துல வந்து நிறைய கல்வெட்டுக்கெல்லாம் இடம்பெற்றுள்ளன. அந்த கல்வெட்டுகளின் வாயிலாக இந்த பகுதியில நம்ம வந்து பல மடங்கள் இருந்தது அப்படிங்கிற விவரத்தையும், அதன் மூலமா அந்த மடங்கள் மூலமாக நாள்தோறும் அன்னதானம் வந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்ததாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
அதே நேரத்துல வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களுக்கு வந்து நிலங்கள் வழங்கப்பட்டுள்ளதும் இங்க உள்ள கல்வெட்டு செய்திகளின் வாயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். கல்வெட்டில் வந்து முருகப்பெருமானுடைய பெயரை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா திருக்குறாத்துடையார் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல வந்து இவருடைய பெயர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இததான் நம்ம என்ன சொல்லலாம், இந்த தலத்தினுடைய தல வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இத வந்து நமக்கு வந்து யாரு எழுதுனது அப்படிங்கறதும் தெரியும். சேந்தனார் அப்படிங்கிறவர் இயற்றி இருக்கிறாரு. சேந்தனாரை பற்றி நம்ம பல செய்திகள் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து 9ஆம் திருமுறையில திருப்பல்லாண்டு திருவிசைப்பா அப்படின்னு சொல்லி 2 இதுலயுமே பாடியவர் வந்து சேந்தனார் அப்படின்னு சொல்றோம். இந்த சேந்தனார் வந்து திருவெண்காட்டிற்கு அருகில் உள்ள நாங்கூர் அப்படிங்கிற ஊரில் வந்து தோன்றியவர். பட்டினத்து அடிகள்கிட்ட வந்து தலைமை கணக்காளராக இவர் வந்து பணிபுரிந்து இருக்காரு. அந்த தலைமை கணக்காளராக இருந்த அந்த சமயத்துல அவரினுடைய கட்டளைப்படி அவரது கருவூலத்தை திறந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா எல்லாரும் அதில் உள்ள பொருள்களை எடுத்து செல்லுமாறு சொல்றாரு. இதை அறிந்த அந்த பட்டினத்தாரினுடைய சுற்றத்தார்கள் அதை போய் என்ன பண்றாங்க, சோழ மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே சோழ மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சேந்தனாரை வந்து சிறையில் அடைத்தர்றாரு. சேந்தனார் வந்து பட்டினத்தாரினுடைய அருளால் சிறையில் இருந்து விடுதலை பெறாரு. சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பின் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா தனது மனைவி மக்களுடன் தில்லைக்கு செல்றாரு. சிதம்பரத்துக்கு போய் அங்க என்ன பண்றாராம், விறகு வெட்டி அந்த விறகு வெட்டி வரக்கூடிய அந்த காசுல அவர் வந்து குடும்பத்தை வந்து வாழ்க்கைய நடத்தினாரு. அதுல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நாள்தோறும் அந்த விறகு விற்று அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் இருந்து ஒரு சிவனடியாருக்கு அவர் என்ன பண்ணுவாரா உணவு அளித்து சிவ தொண்டாற்றி வந்தாரு. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா நடராஜ பெருமானை சிவனடியாராக அவருடைய வீட்டிற்கு வந்து சேந்தனார் அளித்த களியை வந்து உணவாக ஏற்று அதன் ஒரு பகுதியை தமது திருமேனியில் காட்டி சேந்தனாரினுடைய சிறந்த சிவபக்தியை வந்து உலகம் உணரும்படி செய்தார் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் வாழ்ந்த காலம், சேந்தனார் வாழ்ந்த காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கண்டராதித்த சோழ மன்னரினுடைய ஆட்சி காலத்தில் தோன்றிய கல்வெட்டுல என்ன சொல்றாங்கன்னா கிபி 947 to 957 இந்த காலகட்டத்துல கலிவிசயன் தருணேந்து சேகரன் அப்படிங்கிற தொடர் வந்து அந்த கல்வெட்டுல காணப்படுது. அப்ப தருணேந்து சேகரன் என்ற தொடர் வந்து என்னது, சேந்தனார் பாடிய அந்த இரண்டாம் பதிகத்துல 3ஆம் பாடலில் இது வந்து இடம்பெற்றிருக்கு. அதனால சேந்தனார் வந்து கண்டராதித்த சோழரின் காலத்துக்கு முற்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்துல பட்டினத்து அடிகள்கிட்ட கணக்கராக இருந்தார் அப்படிங்கிறதுனால இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டின் இறுதி அல்லது 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேந்தனார் வந்து நடராஜ பெருமானுக்கு வந்து தவிட்டை என்ன பண்றாராம், அமுதாக நிவேதனம் செய்தார் அப்படிங்கிற செய்தியை வந்து வரையேற விட்டமுதம் சேந்தனிட உண்டனை அப்படிங்கிற அந்த சிவஞான சுவாமிகளினுடைய பாடலால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்கலாம். சேந்தனார் வந்து திருக்கடவூருக்கு அண்மையில் உள்ள அந்த திருவிடைக்களி அப்படிங்கிற தலத்தை அடைந்து கந்தவேலை வழிபட்டு கொண்டு அங்கேயே ஒரு திருமடம் அமைத்து வாழ்ந்து வர்றாரு. சேந்தனார் திருமடத்துக்கு அந்த காலத்துல மன்னன் வந்து நிதி உதவி அளித்து நிலமளித்து உதவி செய்திருக்கிறாரு. அந்த நிலப்பகுதி உள்ள இடத்தை என்ன சொல்றாங்கன்னா சேந்தன் மங்கலம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த செய்தி வந்து திருவிடைக்களி புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்னைக்கும் இவ்வூர் வந்து திருவிடைக்களிக்கு அருகில இதே பெயரோட சேந்தன் மங்கலம் அப்படிங்கிற பெயரோடையும் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப திருவிடைக்களியினுடைய சிறப்பை பார்த்தோம், சேந்தனாரினுடைய இதனை இயற்றிய இந்த சேந்தனாரை பற்றிய செய்திகளை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த திருவிடைக்களி பதிகத்துல முருகப்பெருமானை பற்றி எப்படி எல்லாம் நம்மளுடைய சேந்தனார் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொல்றோம். முருகப்பெருமான் வந்து அறுபடை வீடு உடையவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அறுபடை வீடுகளாக நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 இடங்களையும் அறுபடை முருகனினுடைய அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அறுபடை வீடுகள்ல நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒரு 5 படை வீடுகளை பற்றிய ஒரு பாடல். அத வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிகத்திற்குள் செல்லலாம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரினே வேளாடும்
திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே இருக்கும் கந்த பழம், உன் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழனியிலே இருக்கும் கந்த பழம், உன் பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம். பழமுதிர்ச்சோலையில் உதிர்ந்த பழம், பழமுதிர்ச்சோலையில் உதிர்ந்த பழம். பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம், பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் பழனியிலே கந்த கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. பழனியிலே கந்த கோட்டம் உண்டு, உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு. உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை, உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை. அங்கு உருவான அன்புக்கோர் பஞ்சமில்லை, அங்கு உருவாகும் அன்புக்கோர் பஞ்சமில்லை. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும். முருகப்பெருமானை நம்ம சேவர் கொடியோன், மயில் வாகனன் அப்படின்லாம் சொல்றோம். அந்த மயிலை வாகனமாக உடைய அந்த முருகப்பெருமானை பற்றி இன்னொரு பாடல். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன், என் சர்ச்சையெல்லாம் மறைந்ததப்பா, மனம் சாந்தி நிலவுதப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. வெள்ளமது பள்ளந்தனிலே பாயும் தன்மை போல் உள்ளந்தனிலே நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டாய், என் கள்ளமெல்லாம் கரைந்ததப்பா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. நெஞ்சமதில் கோவில் அமைத்தேன், அதில் நேர்மை என்னும் தீபம் வைத்தேன், தஞ்சமென உன்னை அடைந்தேன் முருகா, சேவல் கோடி மயில் வீரா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. ஆறு படை வீடுடைவா, எனக்கு ஆறுதலை தரும் தேவா, ஏறுமயில் ஏறி வருவாய் முருகா, எங்கள் குல தெய்வம் நீயே. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. அலை கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே, அலையா மனம் தந்தாய், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். பச்சை மயில் வாகனனே
சிவ பால சுப்பிரமணியனேவா, இச்சையெல்லாம் முந்தன் மேலே வைத்தேன், எல்லளவும் பயமில்லையே. அடுத்ததாக நம் பதிகத்திற்குள் செல்லலாம். முருகப்பெருமானை பற்றி சேந்தனார் பாடிய அந்த திருவிடைக்களியில எப்படியெல்லாம் என திருப்பங்கள் தரக்கூடியவர் நம்மளுடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை பற்றி எப்படியெல்லாம் இந்த பாடல்களில் கையாள பெற்றிருக்கிறது அப்படிங்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது பொதுவா இந்த பாடல்ல என்ன எப்படி பாடி இருக்காரு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு தலைவியினுடைய தாயானவள் தன் மகளினுடைய மனநிலையை பற்றி, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மனிதர்கள் தெய்வங்களின் மீது காதல் கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு, காதல் அப்படிங்கிறது அன்பு, அதிகமான அன்பு வைக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம ஒரு கற்பனை அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட கற்பனைகள்லதான் நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் நிறைய எழுதி இருக்காங்க. அதுபோல இதுல ஒரு தலைவியின் தாயானவள் தன்னுடைய மகளினுடைய நிலைமை முருகப்பெருமானை நினைத்து எப்படியெல்லாம் அவள் உருகிறாள் அப்படிங்கிறத அழகா ஒவ்வொரு பாடல்களையும் சேந்தனார் நமக்கு எடுத்து கூறி இருக்கிறார். அதனால் நாம் பதிகத்திற்குள் செல்லலாம். முதல் பாடலாக, மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை, மேலுலாம் தேவர் குலமுழுது ஆளும் குமரவேல் வள்ளி தன் மணாளன், சேலுலாம் கழனி திருவிடைக்களியில் திருப்புறா நீழல் கீழ் நின்ற, வேலுலாம் தடக்கை வேந்தன் என் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே. அதாவது இந்த பாடல்ல ஒரு தலைவியின் தாய் கிட்ட அவங்களுடைய அயலக மகளிர், அருகில் உள்ள மகளிர் கேக்குறாங்க, உங்களுடைய பெண் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க பெண்ணினுடைய நிலையை இந்த மாதிரி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சேல் மீன்கள் உழவுகின்ற அந்த வயல்களை உடைய திருவிடைக்களியில அந்த திருப்புறா மரத்தின் கீழ், அந்த திருப்புறா மரத்தின் நிழலின் கீழ் நின்ற திருக்கோலத்துல காட்சி வழங்கக்கூடிய வேல் தங்கிய நீண்ட கையினை உடைய அரசனாகியவனும் பார்வதியின் புதல்வனும் வானத்தில் தங்கும் தேவர்கள் இனம் முழுவதையும் ஆளக்கூடியவனும் வள்ளியின் கணவனும் செந்நிறத்தவனும் ஆகிய அந்த குமரவேல் மயக்கம் தங்கும் மனத்தை எனக்கு நல்கி என் கைகளில் தான் அணிந்திருந்த அந்த சங்கு வளையல்களை கவர்ந்து விட்டான் என்று பெண்மையே இயல்பாக உடைய என்னுடைய மகள் பேசுகிறாள் அப்படின்னு சொல்லி அந்த தலைவியின் தாயானவள் அந்த அருகில் இருக்கக்கூடிய பெண்ணிடம் தன்னுடைய மகளின் நிலையை பற்றி கூறுகிறாள். அப்ப அந்த இறைவனினுடைய அந்த முருகப்பெருமானின் பத்தி சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் சொல்றாங்க, அந்த அவர் என்ன பண்றாரு, நின்ற திருக்கோலத்துல இருக்காரு. அந்த மாதிரி நின்ற திருக்கோலத்துல வேலை கையில் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசனாக இருக்காரு. அதே நேரத்துல அவர் யாரு, பார்வதியினுடைய புதல்வன், வானத்தில் தங்கக்கூடிய தேவர்களை எல்லாம் ஆட்சி செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியினுடைய கணவன், அதே நேரத்துல செந்நிற மேனியை உடையவன். இப்படிப்பட்ட அந்த குமரன் என்ன பண்றாரா, அந்த குமாரவேல் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய மகள் அணிந்திருக்கக்கூடிய வளையல்கள் சங்கு வளையல், அந்த சங்கு வளையல்களை எல்லாம் கவர்ந்து விட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளினுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்றாங்க. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவளை வாரில மென் கொங்கையீர் பொங்க எழில் கவர்ந்தான் இளங்காலை, கவலமா கரிமேல் கபரிசூழ் குடைக்கீழ் கனக குன்று என வரும் கல்வன், திவள மாளிகை சூழ் திருவிடைக்களியில் திருப்புறா நீழல் கீழ் நின்ற, குவளைமா மலர்கண் நங்கையால் நயக்கும் உலகன் நல் அழகன் நம் கோவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல சொல்றாங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது, இளைய காளை போல்வானும், இளைய காளையை போல்வானும் சோற்று திரளை உண்ணக்கூடிய பெரிய யானை மேலே குடை கவிழ்ந்து இருபுறமும் கவரி வீசி பொற்குன்றம் போன்று வருவானாய்,
இருக்கக்கூடியவனும் தன்னை காண்பார் உள்ளத்தை கவரக்கூடிய அந்த கல்வனும் போன்று நல்ல விளக்கம் பொருந்திய மாளிகைகளால் சூழப்பட்ட திருஇடைக்களி என்ற திருத்தலத்தில் அழகிய புறாமரத்தின் நிழலின் கீழ் எழுந்தருளி இருக்கக்கூடியவனும் குவளை மலர் போன்ற கண்களை உடைய நங்கையாகிய தெய்வ யானைக்கும் வள்ளி நாச்சியாருக்கும் கணவனும் இளையோனும் பேரழகனும் ஆகிய நம் தலைவனாம் முருகன் இந்த என் பெண்ணுடைய கச்சினை அணிந்த இளைய மெல்லிய கொங்கை பசலை நிறம் மிகுமாறு செய்து அவளுடைய அழகினை கவர்ந்து விட்டான். அதாவது முருகப்பெருமானை சொல்றாங்க எப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த குவளை மலர் போன்ற கண்களை உடைய தெய்வ யானை வள்ளி நாச்சியார் இவர்களுடைய கணவன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் இளையோனும் அப்படின்னு சொல்றாங்க. இளையோன் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சிவபெருமானினுடைய மூத்த மகன் கணபதி, இளைய மகன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இளையோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா என்னுடைய பெண்ணினுடைய அந்த கொங்கைகள் பசலை நிறம். நம்ம பசலை அப்படின்னு சொல்லும் பொழுது தலைவன் தலைவியினுடைய அந்த காதல் வாழ்வை பற்றி சொல்லும் பொழுது தலைவனை காணாமல் இருந்தால் தலைவிக்கு பசலை படர்ந்து விடும், அது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த முருகப்பெருமானை நினைத்து இவளுடைய மகளுக்கு ஒரு தாயினுடைய மகளுக்கு என்ன பண்றது பசலை படர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோவினை பவள குல மணக்கோல புலாங்கல் சூழ் கோழி வெல் கொடியோன் காவல் நற்சேனை என்ன காப்பவன் என் பொன்னை மேகலை கவர்வானே தேவின் நல் தலைவன் திருவிடை கலியில் திருக்குறா தூவி நற்பீலி மாமயில் ஊரும் சுப்பிரமணியன் தானே அப்படின்னு சொல்றாங்க. கோவினை இந்த இடத்துல கோவினை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க தலைமை செயல்களை உடைய அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த தேவர்களுக்கு மேம்பட்ட தலைவனாய் திருவிடைக்களி என்ற திருத்தலத்தில் அழகிய புறாமர நிழலின் கீழ் நின்ற திருக்கோலத்தில் காட்சி வழங்குபவனாய் தோகைகளை உடைய பெரிய ஆண்மயிலை வாகனமாக உடைய அந்த சுப்பிரமணிய பெருமான் எல்லோருக்கும் தலைவனாய் இருக்கிறாங்க. அதே நேரத்துல பவள நிறத்தவனாய் இளையவனாய் திருமண கோலம் கொண்டவனாய் அடியார் கூட்டங்கள் சூழ்பவனாய் பகைவர்களை வெல்லும் கோழி கொடியை உடையவனாய் காவலை செய்யும் பெரிய சேனையை போல எல்லோரையும் காப்பவன் என்று சொல்லப்படுபவனாய் இருந்தும் என் திருமகள் போன்ற மகளின் மேகலையை கவர்ந்து அவளை காவாது விடுத்த காரணம் அறிகிலேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த முருகப்பெருமானை பற்றி ஏன்னா முருகப்பெருமான் அந்த நின்ற கோலத்துல காட்சி தர்றாரு எங்க அப்படின்னு சொன்னா அந்த திருவிடைக்களி அப்படிங்கிற திருத்தலத்துல நின்ற கோலத்துல காட்சி தரக்கூடியவரா இருக்காரு. அப்படிப்பட்ட அவர் என்ன பண்றாரா அவருடைய முருகப்பெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்மையில சொல்லுவோம். அததான் சொல்றாங்க தோகைகளை உடைய பெரிய ஆண்மையிலை என்ன பண்றாருன்னா வாகனமாக உடைய அவர். அதாவது முருகப்பெருமான நம்ம என்ன பண்றோம் சுப்பிரமணியன் சொல்லுவோம், சண்முகம்னு சொல்லுவோம், நிறைய பெயர்கள்ல அவர் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பெயர்கள்ல நம்ம வழங்குறோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த பாடல சுப்பிரமணியன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே நேரத்துல அவர் என்ன பண்றாரு எல்லாருக்கும் தலைவனா இருக்காரு, பவள நிறத்தை உடையவராய் இருக்காரு, இளையவனாய் இருக்காரு, திருமண கோலம் கொண்டவனாக இருக்காரு, அடியார் கூட்டங்களை எல்லாம் சூழ்பவராக இருக்கிறாரு. அதே நேரத்துல கோழி கொடியை பகைவர்களை வெல்லும் கோழி கொடியை உடையவனாய் இருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா என் திருமகள் போன்ற மகளினுடைய அந்த மேகலைங்கும் போது நம்ம இடையில அணியக்கூடிய அந்த ஆபரணம் அப்படின்னு சொல்றோம், அதையெல்லாம் கவர்ந்துட்டாரு. ஆனா அதை கவர்ந்தவர் அவளை காவாது விடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது இந்த பாடல்ல இந்த நிலைகள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தானவர் பொருது தானவர் சேனை மடிய சூர் மார்பினை தடிந்தோன் மானமர் தடக்கை வள்ளல் தன் பிள்ளை மறைநிறை சட்டரம் வளர தேனமர் பொழில் சூழ் திருவிடை கலியில்
திருக்குறா நீழல் கீழ் நின்ற கோணமர் கூத்தன் குல இளங்களிறு என் கொடிக்கிடர் பயப்பதும் குணமே அப்படின்னு சொல்றாரு. தானவர் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா அசுரர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப அசுரர்கள் படை சூரபதுமனோடு சேர்ந்து போர் செய்து மடிய தான் போரிட்டு அந்த சூரபதுமனுடைய மார்பினை பிளந்தவனாய் மான் தங்கி இருக்கக்கூடிய பெரிய கையினை உடைய வள்ளலாகிய சிவபெருமானுடைய மகனாய் வேதங்களில் மிகுதியாக சொல்லப்படுகின்ற ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 அறங்களும் வளருமாறு வண்டுகள் தங்கி இருக்கக்கூடிய அந்த சோலைகளால் சூழப்பட்ட திருவிடைக்களியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற தலைமை வாய்ந்த கூத்தபிரானுடைய குலத்தில் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய அந்த இளைய யானை போல்பவனாகிய அந்த முருகப்பெருமான் என்னுடைய பூங்கொடி போன்ற மகளுக்கு துயர் விளைக்கும் செயல் அவள் நற்பண்புக்கு ஏற்றதாகுமா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இப்படிப்பட்ட பண்பு, இப்படியெல்லாம் உள்ள பண்புகளை உடைய அந்த முருகப்பெருமான் என்ன பண்றாரு, என்னுடைய மகளுக்கு அவர் துயர் விளைவிக்கின்றார், இந்த செயல் அவருடைய நற்பண்புக்கு ஏற்றதாகுமோ அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுல கூத்தன் இளங்களிறு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கூத்தினை விரும்பி ஆடக்கூடிய அவனுடைய மகன், அதான் சிவபெருமான் கூத்து நிகழ்த்தக்கூடியவர். அப்படி அந்த கூத்தினை விரும்பி ஆடக்கூடிய அந்த சிவபெருமானுடைய மகன் என்னுடைய மகளுக்கு இடர் விளைவிப்பது நல்லதாகுமா அப்படிங்கறதான் இந்த பாடல்ல ஒரு தாய் சொல்லக்கூடியதாக இருக்கு. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குணமணி குருளை கொவ்வைவாய் மடந்தை படுமிடர் குறிகொளாது அழகோ மணமணி மறையோர் வானவர் வையம் உய்யமற்று அடியனேன் வாழ தினமணி மாட திருவிடை கலியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற கணமணி பொருநீர் கங்கை தன் சிறுவன் கணபதி பின் இளங்கிளையே அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குணமணி குருளை, குணமணி குருளை அப்படின்னு சொல்லும் பொழுது நற்பண்பினை உடைய சிறந்த வீரமுடைய சிறுவன் அப்படிங்கிறத சொல்றாங்க. குருளை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த சிங்க குட்டிக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா குருளை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இளம் பருவத்தை சொல்லும் பொழுது குருளை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது சொல்றாங்க, பெருமை பொருந்திய அந்த கூட்டத்தவரான அந்தணர்களும் தேவர்களும் என்ன பண்றாங்க, நில உலக உயிர்கள் தீங்கின்று பிழைக்குமாறும் அடியேனாகிய யானும் வாழுமாறும் உறுதியான அழகிய மாடி வீடுகளை உடைய அந்த திருவிடை களியில திருக்குறா நிழலின் கீழ் நின்ற ரத்தினங்களினுடைய தொகுதிகளை அடித்து கொண்டு வரும் நீர்பெருக்கை உடைய கங்காதேவியினுடைய மகனும் கணபதியின் தம்பியுமாகிய அந்த முருகப்பெருமான் நற்குணங்கள் தன்னை சேர்ந்து அழகு பெறுவதற்கு காரணமான அந்த சிறுமியாய் கொவ்வை கனி போன்ற சிவந்த வாயினை உடைய என் மகள் தன் அருள் முழுமையாக கிட்டாமையால் ஒரு துயரத்தை தன் மனதில் ஏற்று அதற்கு பரிகாரம் தேடாமல் இருப்பது அவனுக்கு அழகிய செயலாகுமா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்ல ஒவ்வொரு பாடலையும் என்ன சொல்றாங்க, அந்த முருகனினுடைய அந்த தோற்றத்தை, முருகனினுடைய அந்த அழகு வாய்ந்த தோற்றத்தை ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. அதாவது சிவபெருமானினுடைய மகன் சொல்றாங்க. இந்த பாடல என்ன சொல்றாங்க, பார்வதி தேவியினுடைய மகன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது இதுல இயற்கை பற்றிய செய்திகளும் நிறைய வருது. இயற்கை பற்றிய செய்திகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ரத்தினங்களின் தொகுதியை எல்லாம் அடித்து கொண்டு வரும் நீர்பெருக்கை உடைய அப்ப கங்கைக்கு உமையாக அதுல உமாதேவியை சொல்றாங்க, பார்வதி தேவியை சொல்றாங்க. கங்கா தேவியின் மகனும் அதே நேரத்துல கணபதியினுடைய தம்பியுமாகிய முருகப்பெருமான் என்ன பண்றாரா, நற்குணங்கள் எல்லாம் சிறந்து இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கொவ்வை கனி போன்ற சிவந்த வாயினை உடைய என்னுடைய மகளுக்கு என்னது தன்னுடைய அருளை முழுமையாக அவர் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவள் அதிகமான துயர் அடைந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு செயல் அழகிய செயல் ஆகாது, முருகப்பெருமானுக்கு அழகிய செயல் ஆகாது அப்படிங்கிறத இந்த பாடல்ல ஒரு தாய் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
கிளை இளம் சேய் அக்கிரிதனை கீழ்த்தீண்ட ஆண்டகை கேடில் வேல் செல்வன் வளை இளம்பிறை செஞ்சடை அரண் மதலை கார் நிற மால் திருமருகன் திளை இளம்பொழில் சூழ் திருவிடை கலியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற முளை இளங்களிறு என் மொய் குழல் சிறுமிக்கு அருளும் கொள் முருகவேல் பரிந்தே. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தன் அடியவருக்கு சுற்றமாக உதவக்கூடிய இளைய குமரனாய் கிரௌஞ்ச மலையை பிளந்த ஆண்மை தன்மை உடையவனும் என்றும் அழிதல் இல்லாத வேலினை ஏந்திய செல்வனும் வளைந்த இளம் பிறையை சூடி சிவந்த சடையை உடைய சிவபெருமானினுடைய மகனும் கார்மேகம் போன்ற நிறத்தை உடைய அந்த திருமாலுடைய சகோதரி மகனும் எல்லோரும் மகிழ்ச்சியாய் திளைக்கின்ற அந்த இளமர சோலைகளால் சூழப்பட்ட திருவிடை கலியில் திருக்குறா மரத்தின் கீழ் நின்ற மிக இளைய ஆண் யானை போல்பவனுமாகிய முருகவேல் இரக்கம் கொண்டு என் செறிந்த கூந்தலை உடைய சிறு பெண்ணுக்கு அருள் செய்வானோ மாட்டானோ அப்படின்னு ஒரு தாய் வந்து சொல்றாங்க. இதுலயும் அந்த முருகனினுடைய சிறப்புகளை சிறப்பு வாய்ந்த அந்த தோற்றத்தை சொல்லிட்டு இறுதியில சொல்லும் பொழுது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, என்னுடைய அந்த செறிந்த கூந்தலை உடைய அந்த இளம் பெண்ணுக்கு அருள் செய்வாரோ மாட்டாரோ அப்படிங்கிற செய்தியை இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பரிந்த செஞ்சுடரோ பரிதியோ மின்னோ பவளத்தின் குளவியோ பசும் பொன் சொரிந்த சிந்தூரமோ தூமணி திரளோ சுந்தரத்து அரசு இது என்ன தெரிந்த வைதிகர் வாழ் திருவிடை கலியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற வரிந்த வெண் சிலைக்கை மைந்தனை அஞ்சொல் மையல் கொண்டு ஐயுறும் வகையே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேத நெறியை அறிந்த வேதம் கூறிய நெறியில் வாழும் மக்கள் வாழக்கூடிய அந்த திருவிடை கலியில திருக்குறா நிழலின் கீழ் நின்ற கட்டமைந்த கொடிய வில்லை கையில் ஏந்திய இளையனாய் உள்ள அந்த முருகப்பெருமான் என முருகப்பெருமான் திறத்து அழகிய சொற்களை பேசக்கூடிய என் மகள் காம மயக்கம் கொண்டு அவன் திருவுருவினை எல்லோரும் விரும்பும் சிவந்த சுடரோ சூரியனோ மின்னலோ தூய ரத்தினத்தின் குவியலோ அழகுக்கு உயர்நிலையாகிய அரசோ என்று ஐயுறுகிறார். அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய மகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த தலைவியின் தாய் வந்து தன்னுடைய மகள் வந்து என்ன நினைக்கிறாரா, எல்லாருமே சொல்றாங்க முருகப்பெருமானினுடைய பெருமைகளை சொல்றாங்க. பார்வதியின் மைந்தன், இந்த சிவபெருமானினுடைய மைந்தன் கார்மேகம் போன்றவன், அவன் செந்நிற மேனியை உடையவன், அவனுடைய வாய் பற்றி ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி அவரை வந்து என்ன பண்றாங்க, முருகப்பெருமானை வந்து வர்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானினுடைய அந்த அழகிய சொற்களை எல்லாம் பேசக்கூடிய என் மகள், அவங்களுடைய மகள் வந்து காம மயக்கம் கொண்டு என்ன சொல்றாங்க, அவனுடைய திருவுருவினை வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய சிவந்த சுடரோ சூரியனோ மின்னலோ தூய ரத்தினத்தின் குளியலோ அழகுக்கு உயர்நிலையாகிய அரசோ என்று பலவாறாக அவங்க மக என்ன பண்றாங்க, சந்தேகப்படுகிறாள், ஐயுறுகிறாள், ஐயமுறுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவியின் தாயானவள் வந்து இந்த பாடல்ல இந்த செய்தியை வந்து சொல்றாங்க. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வகை மிகும் அசுரர் மாள வந்து ஒளிங்கை வானமர் விளைத்த தாளாளன் புகைமிகும் அனலில் புறம் பொடி படுத்த பொன்மலை வில்லி தன் புதல்வன் திகைமிகு கீர்த்தி திருவிடை கலியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற தொகைமிகு நாமத்தவன் திருவடிக்கு என் துடியிடை மடல் தொடங்கினலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது பல வகையினராக எண்ணிக்கையில் மிகுந்த அசுரர்கள், அதாவது அசுரர்கள் வந்து நிறைய இருக்காங்க. அசுரர் கூட்டம் அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அசுரர்களையே அழியும்படியாக தானே சென்று என்ன பண்றாங்க, அவர்களுடைய மதில்களை வளைத்து கொண்டு பெரிய போரினை செய்த முயற்சி உடையவன்.
அசுரர் கூட்டங்களை அழிப்பதற்காக பெரிய முயற்சியை செய்தவர், புகைமிக்க தீயால் திரிபுரம் அழியுமாறு செய்தவர், அதே நேரத்துல மேருமலையை வில்லாக ஏந்தியவர். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் உடையவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய புதல்வனும் நாற்புறமும் பரவிய புகழை உடைய திருவிடை கலியில் திருக்குறா நிழலின் கீழ் நின்ற எண்ணிக்கையால் மிகுந்த பல திருப்பெயர்களை உடையவனும் ஆகிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேறு வழி கிட்டாமையால் என் மகள் பெண்கள் மடலேறக்கூடாது என்ற பொது விதியை நெகிழ்த்து மடலேற ஆயத்தம் ஆகிவிட்டார். அதாவது பெண்கள் மடலேறுதல் கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை. ஆனா அதையுமே என்ன பண்றலாம், அத மடலேறக்கூடாது அப்படிங்கிற விதிமுறையை தாண்டி மடலேறுவதற்கு கூட தயாராகி விட்டார். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த முருகப்பெருமானினுடைய திருவடிகளை அடையணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வேறு வழி கிடையாது. மடலேறுதல் தான், மடலேறக்கூடிய செயல்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு செயலை நிகழ்த்துவதற்கும் என்னுடைய மகள் தயாராகி விட்டாள் அப்படின்னு ஒரு தாய் இதுல சொல்றாங்க இந்த பாடல்ல. அடுத்த பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தொடங்கினல் மடல் என்று அணிமுடி தொங்கல் புற இதழ் ஆகிலும் அருளான் இடங்கொள குரத்தி திறத்திலும் இறைவன் மரத்தொழில் வார்த்தையும் உடையன் திடங்கொள் வைதிகர் வாழ் திருவிடை கலியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற மடங்களை மலரும் பன்னிரு நயனத்து அருமுகத்து அமுதினை மருண்டே அப்படின்னு சொல்றார். அதாவது வேத நெறியில உறுதியாக இருக்கக்கூடிய அந்த நன்மக்கள் வாழக்கூடிய திருவிடைக்கலியில் திருக்குறா நிலத்தில் நின்ற சிங்கம் போல்பவனாய் அடியார் திறத்து அருள் புரிய விழிக்கும் பன்னிரு கண்களையும் 6 முகங்களையும் உடைய அமுதம் போல்வனாய் உள்ள பெருமானை கண்டு காமத்தால் மயங்கி அவனை அடைய வேறு வழி இல்லாத நிலையில் என் மகள் மடல் எடுக்க தொடங்கிவிட்டாளாக. அதனை கண்டு தன் முடியில் அணிந்துள்ள மாலையின் வெளி இதழ்களை கூட அவள் ஆறுதல் பெறுமாறு அப்பெருமான் வழங்குகிறான் அல்லன். தன் அருகிலேயே இடம்பெற்றுள்ள அக்குறமகளாகிய வள்ளி அம்மையார் கொள்ளக்கூடிய வெகுளியை விட மிகுதியாக அப்பெருமான் இவள் திறத்து தன் வெகுளியை புலப்படுத்தும் செயல்களும் சொற்களும் உடையவனாய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல ஒரு தாயானவள் தன்னுடைய மகளினுடைய நிலையை சொல்கிறார். அதாவது அவள் என்ன பண்றாள், அந்த மடல் ஏறுதல் பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த முருகப்பெருமானினுடைய திருவடியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயலையும் அவ என்ன பண்றா அப்படின்னு சொன்னா செய்வதற்கு தொடங்கி விட்டாள். அப்ப அதனை கண்டு என்ன பண்றாங்கன்னா தன் முடியில் அணிந்துள்ள மாலையின் வெளி இதழ்களை கூட அவள் ஆறுதல் பெறுமாறு அப்பெருமான் வழங்குகிறான். அந்த மாதிரி அவள் செய்ய தொடங்கிட்டா அப்படிங்கிறதுனால அவள் கொஞ்சம் ஆறுதல் அடையட்டும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அந்த சடைமுடியில் இருக்கக்கூடிய அந்த மாலையினுடைய வெளி இதழ்கள் கொஞ்சம் அவளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத இந்த பாடல்ல சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மருண்டு உரை கோயில் மல்கு நற்குன்ற பொழில் வளர் மகிழ் திருப்பிடவூர் வெருண்டமான் விழியாருக்கு அருள் செய்யா விடுமே விடலையே எவர்க்கும் மெய் அன்பர் தெருண்ட வைதிகர்வாள் திருவிடை கலியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற குருண்ட பூங்குஞ்சி பிறை சடை முடிக்கும் முடிமு கண்ணுடை கோமால கொழுந்தே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த பாடலை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானுக்கு உண்மையான அன்பர்களாகிய வேத நெறியை தெளிவாக உரைத்து தெளிவாக உணர்ந்து பின்பற்றக்கூடிய சான்றோர்கள் வாழக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொன்னா திருவிடைக்களி. அப்ப திருவிடைக்களியில வேத நெறிகளை உணர்ந்து பின்பற்றக்கூடிய சான்றோர்கள் வாழக்கூடிய இடம் திருவிடைக்களி அப்படின்னு சொல்லிட்டு, அங்க முருகப்பெருமான் எப்படி இருப்பாரு, அந்த திருக்குறா மரத்தின் கீழ் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பூக்களை சூடிய சுருண்ட மயிரினையும் பிறையை சூடிய சடைமுடியையும், அப்ப முருகப்பெருமான் சுருண்ட கூந்தலை உடையவராக இருக்காரு. அதே நேரத்துல சடைமுடியில பிறையை சூடியவராகவும் இருக்கிறாரு.
முக்கண்களையும் உடைய சிவபெருமானுடைய மென்மையான கொழுந்து போன்ற மகனாகிய முருகன் விரும்பி உரைகின்ற திருக்கோயிலையும், அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமான் வந்து யாருடைய மகன் அப்படின்னு சொன்னா சிவபெருமானினுடைய மகனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் வளம் நிறைந்த சிறந்த குன்றுகள் இடத்தே வளர்கின்ற சோலைகளையும் உடையதாய் எல்லோரும் மகிழும்படியான திருப்புடவூரில் உள்ள மருண்ட மானின் விழி போன்ற மருண்ட விழிகளை உடைய இப்பெண்களுக்கு அருள் செய்யாமல் அவர்களை புறக்கணித்து விடுவானா. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வேத நெறியை தெளிவாக பின்பற்றக்கூடிய சான்றோர்கள் வாழக்கூடிய இடம் வந்து திருவிடைக்களி. அப்படிப்பட்ட அந்த திருவிடைக்களியில அந்த திருப்புறா மரத்தின் கீழ் நிற்கின்ற அந்த பூக்களை சூடிய சுருண்ட கூந்தலை உடையவர், பிறையணிந்த சடைமுடியை உடையவர், முக்கண்களை உடையவர், இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் யாரு அப்படின்னு சொன்னா சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய மகனாகிய முருகன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது முருகன் வந்து விரும்பி உரைகின்ற அந்த திருக்கோயிலையும் வளம் நிறைந்த சிறந்த குன்றுகள் இடத்தே வளர்கின்ற சோலைகளையும் உடையதாய் எல்லோரும் மகிழும்படியான அந்த திருப்பிடவூரில் உள்ள மருண்ட மானின் விழி போன்ற மருண்ட விழிகளை உடைய இந்த பெண்களுக்கெல்லாம் அருள் செய்யாமல் அவங்களை எல்லாம் புறக்கணித்து விடுவானோ அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது இறுதி பாடல். கொழுந்திரள் வாயார் தாய்மொழியாக தூமொழி அமரர் கோ மகனை செழுந்திரள் சோதி செப்புரை சேந்தன் வாய்ந்த சொல் இவை சுவாமியையே செழுந்தடம் பொழில்சூழ் திருவிடை களியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற எழுங்கதிர் ஒளியை ஏத்துவார் கேட்பார் இடம் கெடும் மால் உலா மனமே. அதாவது அறியாமையாகிய மயக்கம் நிலை பெற்ற மனமே, தூய்மையான சொற்களையே பேசும் தேவர்களின் தலைவனும் செழுமையாக திரண்ட சோதி வடிவினனும் ஆகிய சுவாமி எனப்படும் முருகனை பற்றி செப்புரை என்ற ஊரினை சார்ந்த சேந்தனாகிய அடியேன் வளமையாக திரண்ட வாயினை உடைய தலைவியின் தாய்மார் கூறும் சொற்களாக சொல்லிய இச்சொற்களால் செழுந்தடம் பொழில்சூழ் திருவிடை களியில் திருக்குறா நிலத்தில் நின்று உதிக்கின்ற ஞாயிறு போன்ற ஒளியை உடைய முருகப்பெருமானை புகழ்பவர்கள் அங்கனம் புகழ கேட்பவர்கள் ஆகியவர்களுடைய எல்லா துன்பங்களும் கெட்டு ஓடும். அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த முருகப்பெருமானை பற்றி இதுல வந்து நம்மளே பார்த்தோம் ஏற்கனவே. சேந்தனார் வந்து எப்படி வந்து இதுல பாடல் திருவிடைக்களியில அந்த பாடல் முருகப்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஒரு தலைவியின் தாயானவள் என்ன பண்றா, அவளுடைய மகளினுடைய மனநிலையை, அயலக பெண்கள்லாம் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உன் மகள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன பண்றாங்க, அவங்க மகளினுடைய நிலையை, அப்ப அவங்க மகளினுடைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானின் மீது அளவு கடந்த அன்புல இருக்காங்க, அவங்களுடைய மகளானவள் இருக்காங்க. அப்ப அந்த மகளினுடைய நிலை எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதுல முருகப்பெருமானினுடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு பாடல்களையும் அழகா நமக்கு வந்து சொல்லி இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடல்களை எல்லாம் வந்து நம்ம வந்து படித்தோம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த பாடல்களை வந்து கேட்பவர்களும் சரி, அதை கூறக்கூடியவர்களுக்கும் எல்லா துன்பங்களும் ஓடிவிடும் அப்படிங்கிறதுல அப்படிங்கிறத சேந்தனார் வந்து இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த பதிகத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, முருகப்பெருமானினுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு. அவர் வந்து சிவபெருமானினுடைய புதல்வன், அதே நேரத்துல பார்வதியினுடைய புதல்வன், கணபதியினுடைய தம்பி. அப்ப இந்த மாதிரி நிலைகள்ல இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மேற்கண்ட அந்த பாடல்களின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த முருகப்பெருமான் வந்து அதான் சொல்றாங்க, நம்ம வந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, முருகனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமானை வந்து சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வரளி மாலை சூட்டி அந்த முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வளமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
நான் உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் நான் உயர்ந்து வர ஒரே வழி என் ஈசன் மட்டுமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.